சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தங்கும் விடுதியில் 11 லட்சம் அளவிலான கள்ளநோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் கைதான 3 பேருக்கும் சர்வதேச கள்ளநோட்டு கும்பலுடன் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கின் விசாரணையை என்ஐஏ கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? திருவல்லிக்கேணி உள்ள ஒரு விடுதியில கள்ள நோட்டுகள் விற்பனை கும்பல் ஒன்று பதுங்கியிருப்பதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்று அங்கு சென்று போலீசார் ஒருவரை கைது செய்தார்கள். அவரிடமிருந்து 11 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளும் கைப்பற்றப்பட்டன. தொடர் விசாரணையில ரவிச்சந்திரன் என்ற நபர், தஞ்சாவூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்ற நபர் தான் இந்த கள்ள நோட்டுகளை இவரிடம் கொடுத்து விற்பனைக்காக கொடுத்தது தெரிய வந்தது. உடனடியாக ரவிச்சந்திரனை தஞ்சாவூரில் வைத்து கைது செய்த போதுதான் அவர் மலேசியாவில் 2015ஆம் ஆண்டில் இருந்து வசித்து வந்ததாகவும், அதன் பிறகு அடிக்கடி அவர் பின்னர் தமிழகம் திரும்பிய அவர் அடிக்கடி மலேசியாவில் சென்று வந்ததும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் சகோதரர் ரமேஷ் மலேசியாவில் சுமார் 25 ஆண்டுகளாக வசித்து வந்து மலேசியா கும்பல் ஒருவருடன் இந்த ரவிச்சந்திரன் தொடர்பு ஏற்பட்டு அங்கிருந்து இந்த கள்ள நோட்டுகளை கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் பரிமிளா என்ற பெண்ணும் புவனேஸ்வரி என்ற பெண் மூலமாக இந்த கள்ள நோட்டுகள் சமீபத்தில் சென்னையில் கைமாற்றப்பட்டதாகவும், அதன் தொடர்ச்சியாக புவனேஸ்வரி என்ற பெண்ணும் கைது செய்யப்பட்டார். பரிமிளா என்ற பெண் மலேசியாவுக்கு தப்பி சென்றதாகவும் தெரிய வந்தது. சென்னையில் 1 மாத காலமாக முகாமிட்டு அந்த பரிமிளா இந்த கள்ள நோட்டுகளை கடத்தி வந்து ரவிச்சந்திரன் கொடுத்து அவர்கள் மூலமாக புழக்கத்தில் விடப்பட்டதாகவும் கூறப்பட்டது. 1 கோடி வரை இந்த கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்படுகிறார்கள். இது தொடர்பாக மத்திய புலனாய்வு போலீசார் அனைவருமே விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் தற்போது என்ஐஏவும் இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணைக்கு உட்படுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வெளிநாட்டு கரன்சிகள் இதில் புழக்கத்தில் இருப்பதனாலும் சர்வதேச கும்பலுடன் தொடர்பு இருப்பதனால என்ஐஏ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற்று அவர்கள் விசாரணை நடத்தலாம் என்று தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மலேசியா வரை தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதால் இந்த வழக்கை என்ஐஏவுக்கு மாற்ற சென்னை போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும், 1 கோடி வரை கள்ள நோட்டுக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்து வரப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரவிச்சந்திரன், சஃபியுல்லா, புவனேஸ்வரி 3 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பரிமுலா என்ற பெண்ணை தொடர்ச்சியாக தேடி வரக்கூடிய நிலையில தற்போது என்ஐஏ அதிகாரிகளும் இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கிறது.